40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் மார்க்கெட்ல சேல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது வாங்கலாமா வேண்டாமா, லாபமா நஷ்டமான்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதோட எண்டிங்ல பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது. இப்போ 40,000 50,000 ரூபாய்க்கெல்லாம் சேல்ஸ் பண்ற வண்டிக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2005க்கு பின்னாடி இருக்கிறது, 2005க்கு முன்னாடி, அதாவது 2002 3 அது மாதிரி மாடலா தான் இருக்கும். அப்படிப்பட்ட மாடல் பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜின் தான் வந்திருக்கு அந்த செக்மெண்ட்ல. அப்ப இருக்கும்போது அந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா இப்ப கேள்விக்குறியான கண்டிஷன்ல தான் இருக்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. அது மட்டும் இல்ல, சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிரமம் இருக்குது ஆக்சுவலா. அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் அப்படி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் பக்கமா நமக்கு செலவாகும். அது போக டயர் கண்டிஷன், உங்களுக்கு பழைய வண்டி அப்படின்னாலும் கண்டிப்பா டயர் கண்டிஷன் கண்டிப்பா மோசமா தான் இருக்கும். அப்படி நம்ம 4 டயர் மாத்தினாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000 டு 15,000 சாகிதான் உங்களுக்கு செலவாகும். அது போக உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன்ஸ், நம்ம இன்ஜின் கண்டிஷன் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன் இருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ நம்ம எடுத்து நம்ம பேசிக் சர்வீஸ் அண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 5,000 ரூபாய் செலவு வந்துடும். இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் நம்ம கையில இருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வண்டி எடுக்கும்போது ஒரு 50,000 ரூபாய், அதுக்கப்புறம் சர்வீஸ் மற்ற இதர செலவுகள் அப்படின்னு ஒரு 40,000 ரூபாய் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மொத்தம் 90,000 ரூபாய் பக்கமா நமக்கு செலவாகுது. ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா, எப்படியும் வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பெரியற. ஸோ நம்ம கையில 90,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வண்டி எடுத்து நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. அப்படி எடுத்து நான் ஓட்ட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து எடுங்க. ஒரு கம்மியான விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நீங்க தயவுசெய்து ஏமாற வேண்டாம். அதுக்குண்டான ஒரு தான் இந்த வீடியோ.